அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். ரோட் சைடில் வியாபாரம் பண்ணுற ஸ்ட்ரீட் வெண்டர்ஸை போலீஸ் உடனே விரட்டலாமா? நாம் தினமும் பார்க்குற விஷயந்தான் இது. ரோட்டில் ஸ்ட்ரீட் ஸ்டால், ஃபுட் ஸ்டாலு, காய்கறி கடைகள், இந்த மாதிரி நிறைய கடைகளை விற்கிற வியாபாரிகள் இருக்கிறாங்க. அவங்கள போலீஸ் வந்த உடனே இங்கேருந்து கிளம்புங்க, இங்கே கடை போடக்கூடாதுன்னு சொல்லலாமா? வெண்டார்ஸ்க்கு எந்த உரிமையுமே கிடையாதா? இதுக்கான லீகலான ரெமிடியை இன்றைக்கி பார்க்கலாம். முழுக்க போலீஸ்க்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடையாது. ஆர்டிக்கல் 19(1) சப்கிளாஸ் G இந்திய அரசியலமைப்பு எந்த இந்திய குடிமகனும் தனக்கு விருப்பமான தொழில் செய்ய உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் வெண்டிங் கூட ஒரு லாஃபுல் ஆக்குபேஷன் தான். ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைவ்ஹுட் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஆக்ட் 2014. இந்த ஆக்ட் கிளியராக சொல்கிறது என்னென்னா, வெண்டார்களை ஆர்பிட்ரரியாக ரிமூவ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். போலீஸ் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் அப்ஜெக்ஷன் இருந்தால், பப்ளிக் நியூசன்ஸ் இருந்தால், ஹைஜீன் ஆர் சேஃப்டி இஷ்யூஸ் இருந்தால், நான் வெண்டிங் ஜோனில் அந்த கடைகள் இருந்தால் அப்போ மட்டும் நோட்டீஸ் கொடுத்து லோக்கல் அத்தாரிட்டி மூலம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியுமே தவிர, நோட்டீஸ் இல்லாமல் எவிக்ஷன் கொடுக்கறது, ஸ்வீட் ஸ்டாலையோ இல்லை அந்த கடைகளையோ உடனே டிஸ்மேண்டில் பண்ணுறது, வெண்டார்ஸை இன்டிமிடேட் பண்ணுறது, கூட்ஸை சீஸ் பண்ணுறது, இது எல்லாமே லாஃபுல் ப்ராசஸ் இல்லாமல் பண்ணால் அது ஒரு இல்லீகல். சுப்ரீம் கோர்ட் சூடன் சிங் வெர்சஸ் NDMC, நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன். சுப்ரீம் கோர்ட் சூடன் சிங் வெர்சஸ் NDMC இந்த கேஸில் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு தான், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும் அப்படின்னு கிளியராக சொல்லியிருக்காங்க. கெய்ண்டாரா வெர்சஸ் MCD, எவிக்ஷன் பிஃபோர் ரெகுலேஷன் ஒரு இல்லீகல். ஸ்ட்ரீட் வெண்டார்களை லைவ்ஹுட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸ்ட்ரீட் வெண்டார் இல்லீகலாக இருக்கலாம், ஆனால் எவிக்ஷன் கூட சட்டப்படி தான் நடக்கணும். போலீஸ் லாவை என்ஃபோர்ஸ் பண்ணலாம், ஆனால் லைவ்ஹுட்டை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. லா நோஸ் கம்பஷன் ஆல்சோ. இந்த வீடியோ ஒரு லீகல் அவேர்னஸ்க்காக. உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உங்கள் நியர்பையில் இருக்கிற அட்வொகேட்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.